அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூரி போட போகிறோங்க. இந்த பூரிக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டால், மசாலா எப்படி உங்கள் ஊரில் சொல்கிறீங்களோ, குருமா, கிரேவி எது வேணாலும் சொல்லிக்கலாம். வித்தியாசமாக மைல்டாக ரொம்ப ஸ்பைசஸ் ரொம்ப இல்லாமல் அளவாக போட்டு செய்கிற ரெசிபி தான். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் வெடிச்சாச்சு, எண்ணெயில் பொரியிறது தான் சில நேரம் வெடிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சியை துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து 2 பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி. தக்காளி ஒரு தக்காளி போட்டுருவேன். சில இடத்துல தக்காளி போட மாட்டாங்க, உங்கள் விருப்பம். அப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதையும் போட்டிருக்கேன். இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த இதை நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கிடுங்க. அப்புறம் சில நேரம் வந்து கொஞ்சம் வேக டைம் ஆகுதுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அதெல்லாம் வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சிடும் பார்த்திங்க. அப்புறம் பொட்டுக்கடலையோட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது 1/4 கிலோ உருளைக்கிழங்குங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் கொஞ்சோண்டு சோம்பு. இந்த சோம்பு வாசம் ஒன்று தான் மைல்டாக போடுறேன். மற்றதெல்லாம் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கறிக்கு உரியதெல்லாம் அதை போடலை. இந்த மாதிரி வெறும் சோம்பு பொட்டுக்கடலை மட்டும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு போட்டு மிக்சிலே பவுட்ரு பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது அந்த பவுடரையும் ஒரு 2 ஸ்பூன் தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்ம மல்லிச்செடி எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா. சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படின்னு கிடையாது. தேங்காய் அந்த மாதிரி இதெல்லாம் வாசனை சாமான் இதெல்லாம் அதிகமாக போடாமல் சிம்பிளாக செய்கிற ரெசிபி தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இஞ்சி வந்து வெட்டியும் போட்டுக்கலாம் அல்லது துருவியும் போட்டுக்கலாம். இப்போ காரம் பத்தாதுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கே அப்படி போட்டாச்சு. அப்புறம் பூரி இந்த சட்டி வந்து நீங்கள் அடிக்கடி என்னோடய இதில் சேனலில் பார்க்கலாம். அது சின்ன சட்டிங்க, கம்மியான எண்ணெய் வச்சா போதும். நம்ம நிறைய வச்சு அதை ரீயூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் குட்டி சட்டிலே சின்னதாக போட்டு நிறைய செஞ்சாலுமே போட்டு எடுத்துருவேன், கடகடன்னு எடுத்துருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.